I'm talking now. I'm staying with my friend. Prices are rising. We are leaving at 3 p.m. He is always forgetting his he's. எல்லாமே present continue tenseல இருக்கிற sentences. இந்த 12 day sessionல first lesson இந்த tenses-னுடைய introduction பார்த்தனாங்க. அதோட present tense, அதாவது simple present tense தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது இரண்டாவது lesson. இந்த லெசன்ல நாங்க பார்க்க போற விஷயம் present continue tense. ஸோ இந்த சென்டென்சஸ்ல என்னென்ன டிஃபரெண்ட் இருக்குது, இந்த சென்டென்சஸ் நாங்கள் எப்படி உருவாக்கணும், இதை எந்த சந்தர்ப்பங்கள்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ காணொலியை புதுசா பார்க்கிறார்கள், டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடுற எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியா நோட்டிபிகேஷன் வடிவில் வந்து சேரும். அதனூடாக நீங்கள் இந்த காணொலிகளை பார்த்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ காணொலிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு காணொலிக்குள்ள வாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நாங்கள் தரவா பார்த்து கொண்டு போவோம். இந்த காணொலிக்கு பிறகு நீங்கள் இந்த டென்சஸ்ல இருக்கிற இரண்டாவது டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ் தொடர்பான எல்லா விஷயம் கிளீனா நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. ஸோ வாங்க காணொலிக்குள்ள போவோம். ஸோ நாங்கள் இப்ப இந்த 5 சென்டென்சஸுக்கும் இடையில இருக்கிற டிஃபரெண்ட் என்னென்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்க பார்க்கக்குள்ள இன்னொரு விஷயத்தை நீங்க கட்ச் பண்ணி கொண்டு போகலாம். ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ் என்ன விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுது, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை பயன்படுத்தி எந்த வகையான ஆக்ஷனை நீங்கள் வெளிப்படுத்தலாம்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு போக போறீங்க. ஸோ ஃபர்ஸ்டா இருக்கிற சென்டென்ஸ் பாருங்க, ஐம் டாக்கிங் நவ், நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த ஆக்ஷன் எப்ப நடக்குதுன்னு சொன்னால் இப்ப நடந்து கொண்டிருக்குது. ஐம் டாக்கிங் வித் யூ, நான் உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ ஐம் டாக்கிங் நவ்ன்றது the action is happening right now, இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷன். சோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷனை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு எந்த டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷ்ல அதை சொல்லணும்னு சொன்னால் present continue டென்ஸை பயன்படுத்தணும். ஓகே தானே? ஒன்று. சோ செகண்ட் போவோம். செகண்ட், I am staying with my friend. I am staying with my friend. ஐ ஆம் ஸ்டேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ன்றது ஒரு டெம்பரரி ஆக்ஷன், இப்ப நடந்து கொண்டு இருக்குது. பட் அது டெம்பரரி ஆக்ஷன். என்ன சொன்னா ஃப்ரெண்டோட நான் தொடர்ந்து காலங்காலமா அப்படியே ஸ்டே பண்ணலுமோ இல்ல, ஏதாவது நோக்கத்துக்காக போயிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டோட இப்ப தங்கி இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து தங்கி இருக்க மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல, இன்றைக்கு தனிங்க, இன்றைக்கும் நாளைக்கும் தனிங்க, இன்னும் 2 நாளைக்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் I am staying with my friend. அது temporary action. ஒரு temporary action வெளிப்படுத்துறதுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா present continue tense பயன்படுத்தி கொள்ளலாம். So third பாருங்க, prices are rising. Prices are rising. விலை, அதாவது விலைகள் என்ன செய்து கொண்டிருக்கு, உயர்ந்து கொண்டிருக்குது. விலை உயர்ந்து கொண்டிருக்குது, விலைகள் உயர்ந்து கொண்டிருக்குது. சோ இது என்ன, இது ஒரு இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம், அப்படியே மாறிக்கொண்டிருக்குது. இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம், குறையலாம் கூடலாம். சோ அந்த விஷயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியே தொடர்ச்சியா படிப்படியா நடந்து கொண்டிருக்குது. சோ இப்படி சேஞ்சஸ் சொல்லலாம், இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம், இம்ப்ரூவிங் சொல்லுவோம் அல்லது டெவலப்பிங் சொல்லுவோம். ஏதோ ஒன்று அப்படியே ஒரு படிப்படியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். பிரைசஸ் ஆர் ரைசிங், பிரைசஸ் கூடிக்கொண்டே அதிகரித்து கொண்டே இருக்குது. Right? The population is increasing. Population is increasing. Population கூடிக்கொண்டே இருக்குது சொல்றதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சோ மூன்றாவது விஷயம் பார்த்திருக்கிறோம். சோ நாலாவது விஷயத்துக்கு போகும். So fourth one, we are leaving at 3 p.m. We are leaving at 3 p.m. நாங்கள் 3 மணிக்கு புறப்படுறோம். 3 மணிக்கு புறப்படுறோம். 3 மணின்னு ஆக இல்லை. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னால் நியர் ஃபியூச்சர். நியர் ஃபியூச்சர்னு சொன்னா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம், ஆனால் நாங்கள் சரியான டைமையும் சொல்றோம். 3 p.m. ரைட், 3 p.m.க்கு நாங்கள் புறப்படுறோம். ஸோ இங்க இந்த நியர் ஃபியூச்சரை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை பயன்படுத்தலாம். ஸோ பாத். ஸோ ஃபிஃப்த் பாப்பம், he is always forgetting his he's. He is always forgetting his he's. அவரை திறப்பவர் நெடுகலம் என்ன செய்யறவண்டா துளைக்கிறவர்.
நடையில என்ன செய்வார், மறந்து போயிருவார். அவர் திறப்ப எப்பவுமே மறந்து போயிடுவார். திருப்பி திருப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா மறந்து போறேன். அவர் திறப்ப தொடர்ந்து என்ன செய்யறார், மறந்து போறேன். So always, so that action is repeating. action செய்து திரும்ப 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 வந்து கொண்டிருக்குது. சோ இப்படியான ஆக்ஷன்ஸை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கும் என்னத்தை பயன்படுத்த வேண்டாம், ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே. சோ இதோட சமரியை பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று, right now the action is happening now, இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். செகண்ட் ஒன், around now temporary actions, ஒரு டெம்பரரியா நடக்கிற, அதாவது தொடர்ந்து டெம்பரரியா நடக்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை பயன்படுத்துவோம். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச், ஏதாவது மாற்றம், டெவலப்பிங், ஏதாவது ஒரு விஷயம் டெவலப் ஆகி கொண்டிருக்கணும் சொன்னா அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை பயன்படுத்துவோம். ஓகே தானே. ஸோ the fourth one பார்த்தீங்கன்னா நியர் ஃபியூச்சர், ரைட், பிளான் பண்ணி டைம் எல்லாம் குறிச்சு ஓகே என்ற அந்த விஷயங்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் விஷயங்களை. ஸோ லாஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் ஆக்ஷன். ரிப்பீட்டிங் ஆக்ஷன் சொன்ன ஒரு விஷயம் திரும்ப 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 நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அந்த விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை பயன்படுத்தலாம். ஏன் நான் இந்த எல்லா விஷயங்களும் இந்த சந்தர்ப்பங்களை இதை பயன்படுத்துங்கன்னு சொல்றேன்னு சொன்னால், இப்ப எங்களை பொறுத்தவரையில திஸ் ஒன் இஸ் செகண்டரி லாங்குவேஜ். இங்கிலீஷ் எங்களுக்கு செகண்டரி லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸையும் எந்த டென்ஸின் ஊடாக எக்ஸ்பிரஸ் பண்றன்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கும். நாங்கள் பிராக்டிஸ் பண்ணி நல்ல தரவா வந்துட்டோம்னு சொன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இப்ப லேர்ன் பண்ணி கொண்டிருக்கலாம் அந்த கேள்விகள் எங்களுக்குள்ள வரும். ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை தான் இது. அப்ப இப்படி வரைக்குள்ள இந்த டென்ஸின் ஊடாக நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு டெம்பரரி ஆக்ஷன், கண்டினியூவா நடக்கிற ஒரு டெம்பரரி ஆக்ஷனை நீங்க சொல்ல போறீங்கன்னு சொன்னா இந்த டென்ஸால் சொல்லுவீங்க. அவங்க நான் சொல்லி தந்திருக்கிறேன் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸால சொல்லுங்கன்னு சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ அதனூடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா இதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஈஸியா. இப்போ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கு, ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூவா நடந்து கொண்டிருக்கு. அந்த ஆக்ஷனை எதால சொல்லணும் சொல்லி யோசிச்சால் இது ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸால சொல்லணும் சொல்றது உங்களுக்கு விளங்கும். அம்மா சமைச்சு கொண்டிருக்கிறா, மதர் இஸ் குக்கிங், ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ். ஏன் அம்மா சமைச்சு கொண்டிருக்கிற இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம், அந்த விஷயத்தை சொல்றதுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த 5 சந்தர்ப்பங்கள்லையும் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ்ல சென்டென்சஸை கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகும். ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சரை அடுத்துதான் நாங்கள் பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் சரியா தெரியும்னு சொன்னால் நாங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை ஈஸியா கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரனுடைய அமைப்பை மைண்ட்ல போட்டிருந்தோம்னு சொன்னால் எந்த இடத்துல எப்படியான சென்டென்ஸை கிரியேட் பண்ணணுமோ எங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நிற்கும், டக்குன்னு நாங்கள் அதனூடாக கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதால கிராமர் மிஸ்டேக் இல்லாத சென்டென்சஸ் எங்களால கிரியேட் பண்ணலாம். சரிதானே. ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சப்ஜெக்டில் என்னென்ன வகையான அல்ல என்ன கேட்டகரி வேர்ட்ஸ் வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கிறேன். இதுல நவுன் வரலாம், ப்ரொனவுன் வரலாம், இன்ஃபினிட்டிவ், கிளாசஸ், பிரேசஸ் சொல்லி அந்த கேட்டகரியில இருக்கிற விஷயங்கள் இதுக்கு சப்ஜெக்டா வரும். அதே மாதிரி அதே டைப் ஆஃப் வேர்ட்ஸ் பிரேசஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட்லயும் வரும். ஸோ இடையில இருக்கிற விஷயங்களை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்ப்னு நாங்க சொல்லுவோம். ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்ப். இந்த ஹெல்பிங் வேர்ப்னா என்ன? இந்த ஹெல்பிங் வேர்ப் பாத்தீங்கன்னா இந்த மெயின் வேர்புக்கு துணையாக வரக்கூடிய ஹெல்ப்பாக வரக்கூடிய வேர்பை தான் நாங்க ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். இந்த ஹெல்பிங் வேர்பினுடைய பயன்பாடு இதுல என்னன்னா அவனோட டென்ஸை காட்டும், மற்றது சப்ஜெக்டினுடைய கவுண்டை காட்டும், அந்த சிங்குலரா அல்லது புளூரலா என்ற விஷயத்தை காட்டும். சரி, ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ்ல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஆம் என்ற ஹெல்பிங் வேர்பை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆம் என்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். செகண்டா பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ் என்ற ஹெல்பிங் வேர்பை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்டா பாத்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட ஹெல்பிங் வேர்பை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ARE ஆண்ட ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க
ஹெல்பிங் வேர்ப்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸுக்கு 3 ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. அப்ப 3 ஹெல்பிங் வேர்பையும் எங்கெங்க பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது அதையும் நான் சொல்லித்தரேன். இந்த சப்ஜெக்ட் அடிப்படையாக கொண்டுதான் இந்த 3 ஹெல்பிங் வேர்பும் ஒரு சென்டென்ஸ்ல வரும். எப்படி சப்ஜெக்ட் அடிப்படையாக கொண்டு வர போகுதுண்டா, ஃபர்ஸ்டா நீங்க சப்ஜெக்ட பாருங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ஐ ஆக இருந்தால் நிச்சயமா நீங்க அதுக்கு பக்கத்துல என்ன சேர்க்கணும்டா, am என்ற ஹெல்பிங் வேர்பை சேர்க்கணும். ஐ என்ற சப்ஜெக்ட் வார இடங்கள்ல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஹெல்பிங் வேர்ப் வந்து am. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இஸ்ஸ நாங்கள் எங்க பயன்படுத்தணும்னு சொன்னால், இஸ்ஸ பயன்படுத்தக்கூடிய இடங்கள் இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் he அல்லது she அல்லது it அல்லது one person. அப்ப இஸ் எங்க பயன்படுத்த போறீங்க, he வார இடங்கள்ல சப்ஜெக்ட் ஹீயா வார இடத்துல சப்ஜெக்ட் அல்லது சியா இருக்கணும் அல்லது இச்சா இருக்கணும் அல்லது ஒன் பர்சன் அல்லது என்ன சொல்லலாம் சிங்குலர் சப்ஜெக்ட் வார இடங்களை நீங்க ஹெல்பிங் வேர்பா பயன்படுத்த வேண்டியது என்ன பயன்படுத்துவீங்க, இஸ் என்ற ஹெல்பிங் வேர்பா பயன்படுத்துவீங்க. இஸ் இதுதான் ஹெல்பிங் வேர்பா. அப்படி என்று சொன்னால் இப்ப ஆண்ட ஹெல்பிங் வேர்பை இங்க பயன்படுத்துறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்னத்தை நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்திட்டோம்னு சொன்னா, சோ அடுத்தது என்ன இருக்குது, அடுத்தது இருக்கிறது ஒன்று we, அடுத்தது you, சோ அடுத்தது they, சோ அடுத்தது என்ன சொல்லுங்க அப்போ, அடுத்தது plural subject. சோ plural subject வந்தாலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்ன சொல்லுங்க அப்போ, are and helping verb. ஆண்ட ஹெல்பிங் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிதானே? இப்போ உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல முதலாவது சப்ஜெக்ட் வரும், ஓகே. அடுத்தது ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்தணும்னு சொன்னான். ஹெல்பிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ்ல am, is, are அந்த 3 ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. அந்த 3 ஹெல்பிங் வேர்ப்ல ஐ வந்து am என்ற ஹெல்பிங், ஐ சப்ஜெக்ட் வரைக்கும் am என்ற ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்தணும். he, she, it அல்லது ஒன் பர்சன் இருந்தா is என்ற ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்தணும். we, you, they அல்லது plural subject வரைக்குள்ள நீங்கள் இந்த ஆண்ட ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்தணும். விஷயங்களை கிளீனா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல மெயின் வேர்ப். மெயின் வேர்ப்ண்டா என்ன, இந்த சென்டென்ஸ் கொண்டு வர பிரதான வினைச்சொல். பிரதான வினைச்சொல் இதுவாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு go என்ற மெயின் வேர்ப் எடுப்போம். சோ go, இப்ப மெயின் வேர்பா go வந்துச்சு. go வந்தா என்ன செய்யணும், இங்க சொல்ல பிறகு பிளஸ் ஐஎன்ஜி, பிளஸ் ஐஎன்ஜி நீங்க சேர்க்கணும். பிளஸ் ஐஎன்ஜி சேர்ப்போம், ஐஎன்ஜி. அப்ப இது கோயிங் என்று மாறும். அங்கால நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா ஆப்ஜெக்ட் சேர்த்துக் கொள்ளலாம். ரைட்? சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல சப்ஜெக்ட் வரணும், ஹெல்பிங் வேர்பை நீங்க இதை யூஸ் பண்ணுங்க, மெயின் வேர்பை போடுங்க, அதுக்கு பக்கத்துல ஐஎன்ஜி எழுதுங்க, அங்கால நீங்கள் ஆப்ஜெக்ட் சேர்த்துக் கொள்ளுங்க. சோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ்ல எப்படி நாங்கள் ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லியும் கிளீனா விளங்கி இருக்கும். சோ அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இப்ப நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸினுடைய இன்னும் ஒரு பகுதியை பார்க்க போறோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன், கண்ணன் இஸ் ஒர்க்கிங். கண்ணன் இஸ் ஒர்க்கிங், கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் நெகட்டிவ்க்கு மாற்றோம். கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றது கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. சோ இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை, இதோட பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸை நாங்கள் அப்படி கிரியேட் பண்றது. இதுக்கு ஒரே ஒரு வேர்டை சேர்த்து கொள்ளுங்க, சிம்பிள் நாட் என்ற வேர்டை சேருங்க, NOT, நாட் என்ற வேர்டை மட்டும் சேர்த்தீங்கன்னா சரி. சோ எந்த இடத்துல சேர்க்கணும், சோ இதையே நாங்க மாத்துவோம். சோ கண்ணன், சோ கண்ணன் is
ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்ததாக இந்த நாட் என்ற வேர்டை சேர்க்கணும். கண்ணன் இஸ் நாட். அடுத்தது ஒர்க்கிங். கண்ணன் இஸ் நாட் ஒர்க்கிங். கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. ஸோ நாங்கள் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை சிம்பிளா நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றி இருக்கிறோம். ஸோ மூன்றாவது விஷயம் பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்த சென்டென்ஸை எப்படி ஒரு இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸா மாத்துறது, கேள்வியாக எப்படி மாத்துறது, அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த சென்டென்ஸ்ல இருக்க இஸ் என்ற வேர்டை தூக்கி முன்னுக்கு எடுத்தீங்கன்னா சரி, அது கேள்வியாக மாறும். இங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஸோ சிம்பிள். இப்ப பார்ப்போம். இஸ் நாங்கள் முன்னுக்கு போடுறோம். இஸ் மிச்சம் எழுதுங்க. கண்ணன் இஸ் கண்ணன் working. கண்ணன் working. கண்ணன் வேலை செய்து கொண்டு இருக்கிறாரோ. கண்ணன் working. ஸோ சிம்பிள் தானே. அடுத்த விஷயத்துக்கு போவோமா? இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ நாங்கள் பாசிட்டிவ் எழுதிட்டோம், நெகட்டிவ் எழுதிட்டோம், இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸும் எழுதி இருக்கிறோம். ஸோ இந்த கேள்வியில நாங்கள் கேள்வி சொற்களையும் பயன்படுத்தலாம். when, where, why, who, which and கேள்வி சொற்கள் how, how many, how long என்று சொல்லி கேள்வி சொற்களை பயன்படுத்தலாம். இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தரேன். எக்ஸாம்பிள். இந்த கேள்விக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு வேர்டை சேர்ப்போம். அப்ப என்ன சேர்ப்போம்? where. Where is கண்ணன்? Where is Kannan working? Where is Kannan working? கண்ணன் எங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்? இஸ் கண்ணன் working ன்னு சொன்னா கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கிறாரா? வேற நீங்க முன்னுக்கு போட்டீங்கன்னு சொன்னா where is கண்ணன் working? கண்ணன் எங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று மாறும். நீங்கள் எப்படியும் பயன்படுத்தலாம். how is கண்ணன் working? எப்படி கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்? அதே மாதிரி நாங்கள் why என்ற வேர்டை இதுல யூஸ் பண்ணினோம்னு சொன்னா why is கண்ணன் working? கண்ணன் ஏன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி கேள்விகளை நாங்கள் என்ன செய்யலாம்? இன்டர்கேட்டிவ் சென்டென்சஸையும் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது கேள்விகள் எப்படியான கேள்விகள்னு சொன்னா நெகட்டிவ்ல வர கேள்விகளாக இருக்கும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்திருக்கிறோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்திருக்கிறோம், அதே மாதிரி இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்திருக்கிறோம். எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ்ல. இப்போ நாங்கள் பார்க்க போறது நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அந்த சென்டென்ஸை நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ அதை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று இஸ். அப்போ இஸ்ஸை நாங்கள் முன்னுக்கு எழுதிக்கிறது கேள்வியாக இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். என்னடா நாங்கள் இங்க இந்த இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்டா நாங்கள் இஸ் எழுதி இருக்கிறோம். இது கேள்வியாகிட்டு அடுத்தது அதே மாதிரி வரும். கண்ணன் கண்ணன் not. கண்ணன் not working. கண்ணன் not working. கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கே இல்லையா? கண்ணன் not working. கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கே இல்லையா? நெகட்டிவாகவும் இருக்குது, வேலை செய்ய இல்லை. அதோ நேரம் கேள்வியாகவும் மாறுது, அவர் வேலை செய்ய இல்லையா? Right? Kannan is not. Is Kannan not working? கேள்வியாக மாறுது. அப்ப 4 வடிவமான சென்டென்சஸ் நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ், அதே மாதிரி அந்த இன்டர்கேட்டிவ் சென்டென்சஸ் கேள்வி சொற்களை பயன்படுத்தி எப்படி உருவாக்குறோம்னு சொல்லி அதையும் பார்த்திருக்கிறோம். லாஸ்ட் ஒன் என்னன்னு சொன்னால் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், அதையும் பார்த்திருக்கிறோம். இந்த சென்டென்ஸுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கேள்வி சொற்களை பயன்படுத்தலாம். Why is Kannan not working? Why is Kannan not working? கண்ணன் ஏன் வேலை செய்து கொண்டிருக்கே இல்ல? கண்ணன் ஏன் வேலை செய்து கொண்டிருக்கே இல்ல? Is Kannan not working? கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கே இல்லையா? Why is Kannan not working? ஏன் கண்ணன் வேலை செய்து கொண்டிருக்கே இல்ல? இப்படி நாங்கள் கேள்விகளை உருவாக்கலாம். ஆகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த present continuous tenseல இருக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். ரைட்?
ஸோ இந்த காணொலியில நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூட்டன்ஸ் தொடர்பான எல்லா விஷயங்களையும் கிளீனா பார்த்திருக்கிறோம். சென்டென்சஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த சென்டென்சஸ் நாங்கள் யூஸ் பண்ணணும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஹெல்பிங் வேர்பண்டா என்ன, எந்தெந்த ஹெல்பிங் வேர்ப் ப்ரெசன்ட் கண்டினியூட்டன்ஸ்ல பயன்படுத்தப்படுது, அதே நேரம் லாஸ்டா ஒவ்வொரு வகையான சென்டென்சஸும், அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படித்தாலும், எந்த சென்டென்ஸை இங்கிலீஷ்ல நீங்கள் பார்த்தாலும் அந்த சென்டென்ஸுடைய 4 வடிவங்களை நீங்க பார்க்கணும். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரகேட்டிவ், அதே மாதிரி நெகட்டிவ், இன்ட்ரகேட்டிவ் எல்லா விஷயங்களையும் பார்த்தா தான் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட மைண்ட்ல இருந்த அந்த சென்டென்சஸ் ஈஸியா வழியில வரும். ஸோ அந்த எல்லா விஷயங்களையும் நான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ்ல பார்த்திருக்கிறோம். சரி, இந்த 12 டே செஷன்ல நாங்கள் இன்றைக்கு 2வது லெசன் பார்த்திருக்கிறோம் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ். ஸோ முதலாவது லெசனை நீங்கள் பார்க்காத ஆக்கள் இந்த காணொலியில நான் அந்த வீடியோட லிங்கை சேர்த்திருக்கிறேன். லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதலாவது செஷன்ல என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம், முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த காணொலி உங்களுக்கு விளங்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 12 டே செஷன்ல 2 நாள் முடிஞ்சது, 3வது நாள் கிளாஸ் மிக விரைவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து எல்லா காணொலிகளையும் பார்க்கணும்னா டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவுற எல்லா காணொலிகளும் உங்களை செய்கிறேன். அதே நேரம் இந்த காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுக்கு மேலும் நல்ல காணொலிகள் தாரக்கு அது எனக்கு உறுதுணையாக அமையும். மீண்டும் ஒரு நல்ல செஷனோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.